ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக போகணுன்னா இன்றைக்கி எபிசோடில் லாஸ்ட்டாக அவங்க 2 பேர்த்தோட பைக் ரைட் வச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக் ரைட் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் ஒரு மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. அதை தாண்டி இன்றைக்கி எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான காண்டாயிட்டனால. ஏன்னா 2 நாள் எபிசோடே வரல. வந்ததுக்கப்புறம் எபிசோடில் வெறும் 3.45 மினிட்ஸ் வச்சு முடிச்சுட்டாங்க. அதுலேயும் நம்ம காவேரி ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கு குமரன் கங்காவை பற்றி பேசினாங்க. அப்போ விஜய் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட ப்ரைவேட் டைமில் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நமக்கான பர்சனல் டைமில் இன்னொருத்தங்களை பற்றி பேசுறது ஜென்ரலாகவே பிடிக்காது. அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்காகவும் இருக்கும். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் அதை சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் ஏன் ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, வயிற்றில் பாப்பா இருக்குல்ல அப்படின்னா மறந்துட்டேன் அப்படி அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ஜாலியாக ஒரு ரைட் போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஐ திங்க் மண்டே இதை வச்சு கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா, நம்ம டீம் நம்பவே முடியாது. ஸோ இதை வச்சு சீன் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த எபிசோட் கங்கா 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 அது மாதிரி தான் சீன் போச்சு. ஏன்னா கங்காவுக்கு வளைகாப்பு வர போகிறது இல்லையா, அதை பற்றி அவங்க ரொம்ப குமரன் டயர்டாக வீட்டுக்கு வராங்க போகிறாங்க. ஒரு இடத்துல கூட ஏன் கன்சர்னாகவே அவங்க கேட்காம எல்லா இடத்துலையும் அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, புரிஞ்சு தள்ளுறாங்க, கோவத்திலேயே இருக்காங்க எப்பொழுதுமே. ஸோ அவங்களோட அந்த பொறாம குணம் பேராசனால இருக்க அந்த க்யூட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியல. எல்லா கேர்ள்ஸுக்குமே அந்த வளைகாப்பு டைமில் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி ஒன்னொன்னையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கோபமாகவே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அவர் போடுற அந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் அந்த வேல்யூ கிடைக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அவர் காவேரி கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறார் இல்லையா, நான் வர சொன்னேன்னு தெரிஞ்ச மேக்கப் ஆர்டிஸ்ட், அது நல்லாவே இருந்தாலும் அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளோ ஹர்ட் ஆகிருந்தால் அந்த வார்த்தை வரும். அவ்வளோ ஹர்ட் ஆகியும் அவங்க கங்காக்காக செய்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவராலாக இருந்துச்சு. ஸோ சண்டே ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு இந்த வளகாப்பு ரிலேட்டடாக தான் வரும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.